இப்ப நம்ம பார்க்க போறது வெள்ள சங்கியின் உருட்டு. ஆளை பார்த்திருப்பீல்ல, ஜான் ஜபராஜ். உருட்டுனாலும் உருட்டு, உலக மகா உருட்டுவாப்ல, இப்போ ஒன்று உருட்டுவாப்ல, கேட்டு போங்க. எங்க ஊர்ல மதுரம் ஒரு ஹோட்டல், அது ஹோட்டல் தான், ஸ்டைலா சொல்றாப்ல. டிசம்பர் மாசம் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில நான் போயிட்டு இருக்கேன். நான் போய் காரை நிறுத்திட்டு உள்ள போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த ஒரு பெரிய ஒரு பஸ் சாமியோ வந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் ஜான் ஜபராஜ் சாமி உட்கார்ந்து இருக்காருன்றா. அந்த குரூப்ல எனக்கு ஒரு மாதிரி குதுகுதுன்னு இருந்துச்சு. வந்தாங்க பக்கத்துல வந்துட்டு, சாமி இவ்வளவு நேரம் பஸ்ல உங்க பாட்டு தான் ஓடிச்சுட்டான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய உருட்டுன்னு சொல்றதை விட தேவையில்லாத பேச்சு. இந்த ஆள் சொல்றது பொய்ன்னு கூட தெரியாம என்ஜாய் பண்ணி கத்துற மக்கள் இருக்கிற வரை இவங்கள மாதிரி ஆளுக என்ன வேணா ஃப்ராட் பண்ணி போல. பஸ் பிடிச்ச ஐயப்பன் கோயிலுக்கு போற பக்தர்கள் வந்து ஓம் பாட்டு, அதாவது இயேசு பாட்டை போட்டுக்கிட்டு மலைக்கு போறாங்க. என் பாட்டு நல்லா இருக்கும், அதனால ஹிந்து மக்கள் கூட நிறைய பேர் கேட்டிருக்கேன்னு சொன்னாங்கன்னு சொன்னா பரவாயில்ல. மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போற பக்தர்கள் பஸ்ல பாட்டை போட்டு போனாங்க. என்ன கொடுமைனா, இவர் பாட்டை அவங்க கேட்டாங்கன்னு சொல்றது கூட அவங்க இறங்கி வந்தாங்க, உட்காந்து சாப்பிட்டாங்க, ஒருத்தன் சொன்னேன் இப்படின்னு மரியாதை எல்லாம் பேசுறது. சொல்ல போனா இப்ப இந்த ஆள் சொன்ன கதை இவர் முன்னாடி உட்காந்துருக்க அந்த தற்குறி கூட்டம் நம்பிக்கிட்டு கைதட்டி சிரிக்கும். ஆனா வேற யாரும் நம்ப மாட்டாங்க. நண்பா ஓ நண்பா, என் காதென்ன